Hi, welcome to Sandy's classroom. So last class la வந்து imaginary axis எங்க இருக்கு, imaginary numbersனா என்ன, அதோட origin எங்க இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். So next வந்து ஒரு real numbers add பண்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். So for example 1 plus 2 அப்படினு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க 3 minus 1 plus 2 அப்படினு சொன்னா you will get it as 1. So ஒரு real numbers ஒரு integer numbers யோ இல்ல ஒரு rational numbers யோ ஒரு irrational numbers யோ add பண்றது subtract பண்றது அப்படிங்கிறது வந்து we have a certain rule. So more or less the same rule follows for the imaginary number. So imaginary numberல வந்து நம்ம ஒரு example consider பண்ணிக்கிறோம். So this is called as complex numbers. So complex numbers la vandu it's a combination of real and imaginary number or just imaginary number. Real number irukonondra avasiyam kediyadu, ana real um imaginary um mix ஆவறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம். If you have an imaginary number in that, we call that to be a complex numbers. So a வந்து 3 plus i ன்னு எடுத்துக்கிறேன். This வந்து real number, இது imaginary number. So b வந்து 2 plus 2i ன்னு எடுத்துக்கிறேன். So 2 வந்து real number, 2i is an imaginary number. i உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், it is root of minus 1. So 2 into root minus 1 அதான் நீங்கள் என்ன எழுதுறீங்க 2 into i ன்னு எழுதுறீங்க. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ ஆப்வியஸாக addition of a complex number will run as adding to real numbers and adding to imaginary numbers. So real numbers என்னது 3 plus 2, 3 plus 2 is 5. Imaginary numbers 1 plus 2, so which is equal to 2i, 3i. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஒரு கிராஃபில் ப்ளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரியல் ஆக்சஸ், இது இமேஜினரி ஆக்சஸ். ஸோ 1 2 3 4 5 இது என்ன இருக்கும்? i 2i 3i 4i 5iன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏயோட நம்பர் வந்து 3 + i, பியோட இது வந்து 2 + 2i. ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு 3 + i, ஸோ இட் வில் கோ இது வரைக்கும். அப்புறம் அகெயின் 3லேருந்து 2 போகணும். ஸோ 3லேருந்து 2 போகும்போது என்ன ஆகும்? இட் வில் கோ டு 5. அகெயின் ஐயிலேருந்து என்ன ஆகுது? 2i, அப்போது இட் வில் கோ ஃபார் 3i. ஸோ என்னோடய ஆக்சஸ் எப்படி போகுது? இப்படி போகும், ரைட்? ஸோ அப்போது என்னோடய ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்? 5 + 3i, 5 + 3i. ஆக்சுவலாக ஆக்சஸ் சரியாக போடலை. ஸோ when you go for that particular axis, ஸோ அது எங்கே போய் முடிஞ்சிடுது? 5 + 3i. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ட்ரை டு பிளாட் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ் இந்த கிராஃபில் வந்து இமேஜினரி நம்பர்ஸை ப்ளாட் பண்ணுறது வந்து நம்ம இப்படி தான் ட்ரை பண்ணி ப்ளாட் பண்ணுவோம். ஓகே, அடிஷன் ஓகே. சப்ராக்ஷன் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், 3 + 2i minus 2 + 2iன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? 3 + 2i. அகெயின் திஸ் மைனஸ் வில் ஆப்வியஸ்லி கோ இன்சைட். அப்போ -2 - 2iன்னு ஆகும். -2iயும் + 2iயும் ஆப்வியஸாக கேன்சல் ஆகிடும். யூ வில் கெட் இட் அஸ் 1. ஸோ திஸ் இஸ் சப்ராக்ஷன் ஆஃப் 2 numbers. இதுவே மல்டிப்ளிகேஷன் வந்து தேர் இஸ் ஸ்மால் இது. ஏன்னா 3 × 2 அப்படின்னா என்ன போட்டுறீங்க? 6ன்னு போட்டுறீங்க. இப்போது நம்ம நார்மலாக ஒரு நம்பர் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது வேறு. பட் காம்பினேஷன் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ்னால் ரியலில் தனியாக இமேஜினரி தனியான்னு ஒன்றா மல்டிப்ளை பண்ணும். ஸோ தட் கான்செப்ட் வில் கோ. ஸோ 3 + i × 2 + 2i எப்படி மல்டிப்ளை பண்ணுவோன்னா 3 × 2 which is equal to 6, 3 × 2i which is equal to 6i. அதுக்கப்புறம் i × 2 which is equal to 2i. i × i என்ன ஆகும்? i². 2 × 1 என்னது? 2. i² எனக்கு என்னன்னு தெரியும்? -1ன்னு தெரியும். அப்போது 6i + 2i வந்து 8i. 6 ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸ் என்ன ஆகிடும்? -2. ஸோ 6 - 2 is 4 + 8i. ஸோ நம்ம இது எல்லாத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவாக இருந்தது? என்னோடய ஈக்குவேஷனோட சொல்யூஷனாக இருந்தது. தட் இஸ் ஐ ஸ்டார்டட் எவ்ரி திங் வென் ஐ ட்ரை டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் x² + 1ஓட ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது பண்ணோம். ஸோ அப்போது x is equal to என்னன்னு சொன்னோம்? ± √1 இதுக்கு. ஸோ √1க்கு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? we got the, so my solution of this equation is ± i. ஸோ இங்கே நான் i² போடுறேன்னு வச்சுக்கோங்க. i² + 1, i² என்னது? -1 + 1, ஆன்சர் என்னது? 0. அகெயின் ஐக்கு பதிலாக x²க்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? -i² + 1ன்னு போடுறேன். ஸோ அகெயின் -i² is -1 + 1 is equal to 0. ஸோ மை சொல்யூஷன் இது என்ன ஆகுது? +i போட்டாலும் எனக்கு என்ன ஆன்சர் வந்துடுது? 0 வந்துடுது. -i போட்டாலும் எனக்கு என்ன ஆன்சர் வந்துடுது? 0 வந்துடுது. ஸோ த சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் +or -i. ஸோ ஏன் வந்து இப்போது
இதெல்லாம் நம்ம சொன்னோம். எவ்ரிதிங் வி ஸ்போக். நம்ம வந்து அடிஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன் என்ன, பட் இது எல்லாமே வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் when I try to change my dimension. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக ஹையர் ஃபிசிக்ஸில் வேவ் ஈக்குவேஷன்ஸில் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா ஒரு நான் ரியல் ஆன்சருக்கு வந்து நம்ம போக போகிறோம், ஒரு ட்ராவல் வந்து ஒரு டைரக்ஷனில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ட்ராவல் வந்து ஃப்ரம் ஒன் டைமென்ஷன் டு அனதர் டைமென்ஷன் போய் மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய். ஸோ வேவ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும், இட் வில் பி லைக் திஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்லேருந்து இந்த டைமென்ஷன் வேவ் ஈக்குவேஷனில் போகும்போது ரொட்டேஷன் இஸ் ஸோ காமன். ஒரு 90 டிகிரி ரொட்டேஷன் வந்து ரொம்ப காமனாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து வி சே தட் டு பி த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து அங்கே தான் ரொம்ப யூஸ்வலாக யூஸ் ஆகும். ஸோ இந்த 3 வீடியோஸில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட பேஸு, எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸு, எப்படி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின் ஆச்சு, எதனால அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். நிறைய பேருக்கு வந்து ஜஸ்ட்டு நான் சின்ன வயசுலலாம் படிக்கும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஐடியா எப்படி இருக்குன்னா, வேறெவர் த நம்பர் விச் ஹாஸ் ஐ இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இது ஒரு அல்டர்னேட்டிவ் டைமென்ஷனோ இல்லை இது வந்து ரியல்லேருந்து இமேஜினரி ரொட்டேஷன் ஆகுதோ அப்படின்றது சின்ன வயசில் நான் பெருசாக யோசிச்சது கிடையாது. பட் ஹையர் எஜுகேஷன் போகும்போது when I try to find an answer, ஒரு ஈக்குவேஷனுக்கு இது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஐன்றது இமேஜினரின்னு ஏன் சொல்கிறோம், அப்போ அது இமேஜினரி நம்பர் தானே, அது எக்ஸிஸ்டன்ஸ்லேயே கிடையாதா அப்படிங்கிற யோசனை வரும்போது தான் வந்து நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டேன். ஸோ அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை ஏதாவது தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது, நான் இன்றைக்கி இவ்வளோ நாள் நான் வந்து இமேஜினரி நம்பர்ஸ் இல்லை, இது எக்ஸிஸ்டன்ஸில் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இமேஜினரி நம்பர்ஸ் இஸ் நாட் அ இமேஜினரி ஆல்டர்னேட்டிவ் டைமென்ஷன் ஆஃப் ரியல் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து இந்த லாஸ்ட் வீடியோ, இதோட கோர் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் இது ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லா இருந்ததுன்னா மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.